வெற்றி நீ தரமாட்டாயா என்று சொல்லி கடவுளை நாம் பார்த்து நாம் கூப்பிடுகிற நேரத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே பதவி உயர்வு கிடைக்காதா என்று சொல்லி நாம் தேடுகிற அந்த நேரத்திலே கடவுளை தேடுகிறோம். படித்து விட்டேன், எனக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்காதா என்று சொல்கிற நேரத்திலே நாம் கடவுளை தேடுகிறோம். நாம் செய்கிற வியாபாரத்திலே ஒரு வளர்ச்சி கிடையாதா என்று சொல்கிற நேரத்திலே நாம் தேடுகிறோம் கடவுளை. வயதாகிவிட்ட நேரத்திலே, நடக்க முடியாத நேரத்திலே என் தேவனை கொஞ்சம் பலன் எனக்கு தரக்கூடாதா என்று சொல்லி கடவுளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நாம் தேடுகிற ஒரு நேரத்திலே வருகிறோம். எனவே இவர்களுக்கும் கடவுளை குறித்த ஒரு ஞாபகம் வருகிறது, கர்த்தரை குறித்த ஞாபகம் வருகிறது. அந்த அரசனின் ஒரு அரசன் சொல்லுகிறான், ஐயோ 3 பேரையும் கர்த்தர் இந்த மோவாபியன் கையில் ஒப்புக் கொடுத்து விட்டாரோ, ஐயோ இந்த 3 பேரையும் கர்த்தர் இந்த மோவாபியனின் கையிலே ஒப்புக் கொடுத்து விட்டாரோ என்று சொல்லி அவன் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் கேட்கிறான், தண்ணீர் தாகம் பலமிழந்த ஒரு நிலைமையிலே இந்த யோசாபாத் என்கிற ஒரு அரசன் அவன் சொல்லுகிறான், இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையோ, இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையோ, நாடகத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், குடிக்க தண்ணீர் இல்லை, உண்ண உணவு இல்லை, மோவாபியின் கையில் நாம் கடைசியாக சாக போகிறோம் என்று சொல்கிற நேரத்திலே முடிவிலே கடவுளை தேடுகிறார்கள், முடிவிலே கர்த்தரை தேடுகிறார்கள். இங்கே தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையோ என்று கடவுளை தேடுகிறார்கள். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, இங்கே ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் எலிசா என்று சொல்கிறான். அந்த எலிசா என்று சொல்ல நேரத்திலே அவன் சொல்லுகிறான், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிறது, கொஞ்சம் படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை அவனிடம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனிடம் இருக்கிறது. 3 அரசர்கள் வந்தார்கள், 3 பேரிலே ஒருவனுக்கு தான் கடவுளை தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த மனிதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. இதை
பக்கத்தில் நாங்கள் வைப்பதற்கு தயார். நாளை காலையிலே அது இருக்கும் என்று நீ கேரண்டி கொடுத்தால், அது களவு போகாது என்று நீ கேரண்டி கொடுத்தால், நான் வைப்பதற்கு தயார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டது. கடவுளுடைய வார்த்தை சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், மழை வராது, காற்று வராது, ஆனால் தண்ணீர் நிரம்பும் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறான். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். இன்றைக்கு மழை பெய்யவில்லை, நாளை மழை பெய்யலாம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். போனஸாக இன்னும் என்று சொல்லுகிறான். கடையிலே துணி வாங்க போகிறோம், பொருட்கள் வாங்க போகிறோம். அவன் சொல்லுகிறான், ஒன்று எடுத்தால் இன்னொன்று ஃப்ரீ. அதே மாதிரி இந்த தீர்க்கதரிசி ஒன்றை சொல்லுகிறான், இதெல்லாம் உங்களுக்கு தண்ணீர் தானே வேண்டும், தண்ணீர் கிடைத்துவிடும். போனஸாக இன்னும் ஒன்றை சொல்லுகிறான், மோவாபியரையும் உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுத்து விட்டார். மோவாபியரையும் உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுத்து விட்டார். தண்ணீர் தாகத்திற்காக உணவு இல்லையே என்று சொல்லித்தானே தீர்க்கதரிசி அழைத்தார்கள். இவன் போனஸாக இன்னும் ஒன்றை சொல்லுகிறான், அந்த மோவாபியரையும் கர்த்தர் உங்களுடைய கையிலே ஒப்புக் கொடுத்து விட்டார். வந்தது காலையிலே தண்ணீர், ஏதோ தேசம் வழியாக தண்ணீர் வந்தது. ஏதோ தேசம் என்று சொன்னால் அந்த வழி வனாந்தர வழி. அவர்கள் நடந்து வந்த வழி, எந்த வழியிலே, எந்த வனாந்தர வழியிலே நடந்து வந்தார்களோ அந்த வனாந்தரத்தில் இருந்து தண்ணீர் வந்தது. தீர்க்கதரிசி சொன்னானே, கர்த்தருக்கு அற்பமான காரியம், இதையெல்லாம் செய்வது கடவுளுக்கு அற்பமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரமான வாழ்க்கையிலே நின்று கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், ஒரு விசுவாசத்தோடு கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் தேடினால், நீங்கள் பயப்படாமல், கலங்காமல், கண்டிப்பாக செழிப்பு வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வரும் என்கிற நம்பிக்கையோடு, எப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திலே நீங்கள் நின்று வாழ்க்கையிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு கடவுளத்திலே சொல்லுங்கள், நடக்கும். அதிகாலமே நடந்தது என்ன என்பதை சொல்லுகிறேன். அதிகாலமே நடந்தது என்ன? சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்தது. சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்தது. சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்த நேரத்திலே அந்த தண்ணீர் அந்த எதிரிகளுக்கு, மோவாபியர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய வாத்தியார் மூளை கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்தது. என்னது என்று சொன்னால், நம்முடைய தெய்வம் விஞ்ஞானத்தோடு விளையாடி இருக்கிறாரோ என்று நான் நினைத்துக் கொண்டேன். எப்படி விஞ்ஞானத்தோடு விளையாடி இருக்கிறாரோ என்று நான் நினைத்துக் கொண்டேன் என்று சொன்னால், சூரியன் மேலே இருக்கிறது, தண்ணீர் கீழே இருக்கிறது. சூரியன் படுகிற நேரத்திலே ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருகிறது. பிள்ளைகள் படித்திருப்பார்கள் 10வது 11வது வகுப்பிலே. அந்த ரிஃப்ளெக்ஷன் என்று சொன்னால் பிசிக்ஸ் அந்த இடத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் பிசிக்ஸை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார். இரண்டாவதாக தண்ணீர் இரத்தமாக மாறிவிட்டதாம். என்னுடைய பள்ளிக்கூடத்திலே அந்த பிள்ளைகள் டெஸ்டுக்குள்ளே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த லேபுக்குள்ளே செல்வார்கள். ஏதோ ஒரு கெமிக்கலை போடுவார்கள், சிவப்பு நிறமாக மாறிவிடும். இங்கே தண்ணீர் இரத்தமாக மாறிவிட்டது. கடவுள் கெமிஸ்ட்ரியையும் செய்து காட்டியிருக்கிறார். தண்ணீர் இரத்தமாக மாறியிருக்கிறது. எதிரி அரசன் நினைக்கிறான் அதிகாலையிலே இருந்து, தன்னைத்தானே இவர்களெல்லாம் வெட்டி கொண்டு செத்து போய்விட்டார்கள், அதுதான் அங்கு இரத்தமாக தெரிகிறது. பாருங்கள், இவர்களுக்கு இந்த யார் வாய்க்கால்களை வெட்டினார்களோ அவர்களுக்கு அது தண்ணீராக மட்டும்தான் தெரிகிறது. எந்த எதிரி இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை விரோதித்தார்களோ அவர்களுக்கு அது இரத்தமாக தெரிகிறது. நம்முடைய விரோதிகள் நம்முடைய பக்கத்திலே இருந்தால் அவர்களுக்கும் அவர்களுடைய கண்களையும் மறைக்க நம்முடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர்களுடைய கண்களை
சொன்னது. அப்பொழுது நான் நினைத்துக் கொண்டேன், கடவுள் வரலாறை எழுதுகிறார். கடவுள் ஹிஸ்டரி என்கிற சப்ஜெக்டையும் அவருடைய கைக்குள்ளே எடுத்துக்கொண்டு அவர் வரலாறை எழுதுகிறார். விஞ்ஞானத்தை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறார், அரசியலை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறார், காலங்களை மாற்றுகிறவர் கர்த்தர், வரலாறை அவர் எழுதுகிறார். கடவுள் விஞ்ஞானத்தை, அரசியலை, வரலாற்றை எல்லாவற்றையும் வைத்திருக்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய எண்ணங்களை அறியாமல் இருப்பாரா? எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வந்தே வந்துதான் நாம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டியது என்ன? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நோய் வருகிறது, செபிக்கிறோம். ஜெபம் மருந்தாக மாறிவிடுகிறது. நோய் வருகிறது, ஜெபிக்கிறோம். நோய் மருந்தாக மாறிவிடுகிறது. ஆஸ்பத்திரிக்கு சிலர் போக மாட்டார்கள், ஜெபிப்பார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே கங்கனாகுளம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் பக்கத்திலே ஓடைக்கரை ஒரு சிறு கிராமம் இருக்கிறது. அந்த ஒரு சிறு கிராமத்திலே ஒரு 75 வயதான ஒரு அம்மா இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஊருக்கு போகும்போது அந்த கிராமத்துக்கு எனக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அங்கு போகின்ற நேரத்திலே அவர்கள் எனக்கு கொஞ்சம் சொந்தக்காரர்கள். அங்கு போகிற நேரத்திலே ஒரு முறை அவர்கள் நோயில் இருந்தார்கள். சொன்னேன், ஒரு பாராசிட்டமால் சாப்பிடக்கூடாதா? அவருடைய கணவன் சொன்னார், சொல்லி பார்க்கிறேன், அந்த காலத்தில் இருந்தே சொல்கிறேன், இவன் மட்டும் மருந்தை தொடவே மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த அம்மா சொன்னார்கள், எவ்வளவு குளிர் இருந்தால் என்ன, காய்ச்சல் இருந்தால் என்ன, நான் குளிக்கப் போகிறேன். குளித்து விட்டு வந்து ஆடிக்கொண்டே இருந்தார்கள். இந்த வருடமும் சென்றேன், கேட்டேன், மருந்து எடுத்தார்களா என்று சொன்னார். இல்லவே இல்லை, அவர்கள் மருந்து எடுக்கவே இல்லை. இந்த ஜபத்திற்குள்ளே கெமிக்கல், மருந்து, விஞ்ஞானம் எல்லாவற்றையும் இருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய முறையிலே ஜெபித்தால் எல்லாம் சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த தாய்க்கு இருக்கிற காரணத்தினாலே தான் அந்த தாய் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். நான் பொய் சொல்லவில்லை. இந்த இடத்திலிருந்து பொய் சொல்வது எவ்வளவு குற்றம் என்பது எனக்கு தெரியும். எனவே அந்த தாயை நான் நினைத்து பார்க்கிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவர்கள் பூரண பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள். நம்மையும் கடவுள் பாதுகாப்பார். குடும்பத்தை, தகப்பன், பிள்ளைகளை, நாம் எல்லோரையும், வரலாறு உண்டானங்களை கைக்குள்ளே வைத்திருக்கிற தெய்வம் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அவர் நம்மை பாதுகாப்பார். மூன்றாவதாக, வார்த்தைக்காக ஏங்கிய ஜனங்கள், கடவுளுடைய வார்த்தைக்காக ஏங்கிய ஜனங்கள் கடவுளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆனால் அங்கு மேடை போடுவதற்கு இடமில்லை, மேடை போடுவதற்கு இடமில்லை, மேடை போட இடமும் இல்லை, மேடை போடப்படவும் இல்லை, மேடை போடுவதற்கு அங்கே ஆட்களும் இல்லை. அப்படியே பார்த்து கொண்டே கர்த்தர் வந்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து கொண்டே இருக்கிறார். அங்கே காண்கிறார், 2 படகுகளை காண்கிறார். 2 படகுகளை காண்கிற நேரத்திலே அந்த படகுக்கு சொந்தக்காரர்கள், அந்த மீனவ சகோதரர்கள் அருகாமையிலே நின்று கொண்டு அந்த வலைகளை கழுவிக்கொண்டு சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த ஒரு படகிலே ஏறுகிறார். இப்பொழுது மேடை கிடைத்து விட்டது, மேடை கிடைத்து விட்டது. கடவுள் என்ன செய்கிறார்? இப்பொழுது அந்த மக்களுக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். மேடை கிடைத்து விட்டது. படகிலே உட்கார்ந்திருந்து அவர் போதகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். தேவ வசனம் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. என்ன தேவ வார்த்தையை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தாரோ எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாகிவிட்டது. வெறுமையாக விட அவருக்கு மனமில்லை. எந்த இடத்திலே மேடையிலே, எந்த படகிலே இவர் ஏறி உட்கார்ந்திருந்து அவர் பிரசங்கம் செய்தாரோ அந்த படகை வெறுமையாக விட அவரால் முடியவில்லை. அவருக்கு தெரிந்ததுதான் இந்த படகு வெறுமையாக இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னம் எந்த இடத்திலே, இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே இருந்தாரோ, எந்த இடத்திலே நடந்து சென்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் என் இயேசு அற்புதம் செய்தார், நம் இயேசு அற்புதம் செய்தார். ஆனால்
பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற குடும்பத்திற்குள்ளே இருக்கும். நம்முடைய வீடுகளுக்குள்ளும் கடவுளுடைய பிரசன்னம் வர வேண்டுமானால் கடவுள் நம்முடைய வீட்டிற்குள்ளே வர வேண்டும். கடவுள் நம்முடைய வீட்டிற்குள்ளே வர வேண்டும். அப்படி என்றால்தான் அங்கே ஒரு பரிசுத்தமான பிரசன்னம் நம்முடைய வீட்டிற்குள்ளே வரும். சகையை கூப்பிடுகிறார் கடவுள், சகையை இறங்கி வா. அவர் சொல்கிறார், அந்த வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நேற்றைக்கு அந்த இடத்திலே பிரசன்னம் இல்லை. இன்றைக்கு இந்த கடவுள், இந்த இயேசு கிறிஸ்து எந்த வீட்டிற்குள் நுழைந்தாரோ அன்றைக்கு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்குள்ளே ரட்சிப்பு வந்தது. இதுதான் கடவுள் சகைக்கு கொடுத்த வார்த்தை. கடவுள் சகைக்கு கொடுத்த வார்த்தை. கடவுள் மிகவும் சகையும் மிகவும் சரியாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் சொன்னான், நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். கடவுளுடைய வார்த்தையின் மகிமை அதுதான். சகையின் வீட்டிற்கு சென்று கடவுள் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த பிரசன்னத்தை குறித்து சொன்னேனே, கடவுளுடைய பிரசன்னம் வல்லமை எங்கே இருக்கிறது என்று சொன்னேனே, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஒரு இடத்திலே, இந்த பூனா என்ற இடத்திலே, ஒரு ஆலயத்திலே, ஒரு கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அந்த கலந்து கொண்டு அந்த கூட்டத்திற்குள்ளே நான் சென்றேன். எப்பொழுதும் போல அந்த ஆலயத்திற்கு பிந்தி நான் சென்றேன். பிந்தி சென்று கடைசி பெட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே